அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்கள்ல, பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுவது. அது இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொன்றையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடி தோல்வி அடைஞ்சாலும் கிடையாது. நீங்கள் 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா இல்லை அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்கள், 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்போ வெற்றி பெற்றிருக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட்டணியில் இருந்தால் நாங்கள் அதிக இடங்களை 30 இடங்கள் பெற்றுக்கலாம். இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர். சார் பத்திரிகையில், தினத்தந்தி பத்திரிகையில் வந்துருக்குது 6/6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு எந்த கருத்தும் சொல்லலை. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்குறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திரிச்சு போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது. சார், இப்போ பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கம், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து புரிவராங்க. நீங்கள் உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்கள் ஊடகம் நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுகிறீங்க? 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அவரெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்கள்? அப்போ மட்டும் நாடாளுமன்றம், அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார். அங்கே திமுக வேட்பாளர் போனோம், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள்.